இன்புட்ல லோடு சேஞ்ச் ஆச்சுன்னா அவுட்புட்ல உனக்கு ஏசி வோல்டேஜ் வேரி ஆகும். அவுட்புட்ல ஏசி வோல்டேஜ் வேரி ஆகும். இப்போ இங்க என்ன பண்ண போறோம், 0.2 ஆம்பியர் லோடு கொடுத்தனா 22 வாட்ஸ்னு காமிக்கும். 0.2க்கு மேல லோடு கொடுத்தேன்னு வச்சுக்க, அந்த லோடை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் அவுட்புட் வரும். இப்போ 0.2 ஆம்பியர்ங்கும் போது உனக்கு அவுட்புட் வோல்டேஜ் 0.2 வோல்டேஜ் வரும். 0.6 வரும்போது இங்க வந்து அவுட்புட் வோல்டேஜ் 0.57 வோல்டேஜா வரும். அந்த வோல்டேஜை உனக்கு வந்து ஆம்பியரா மாத்தி கொடுக்கறதா இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோட யூஸ். ஏன்னா இது வந்து இன்டர்னலா அனலாக் டு டிஜிட்டல். இது எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை விட்டு எதுக்கு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணீங்கங்கிற கேள்வி கேட்கலாம். கேட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். என்ன ரீசன்? 8051ல இன்டர்னலா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் கிடையாது. பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்கு. இங்க அனலாக்ங்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இங்க வரக்கூடிய இன்புட் கரண்ட் இருக்கு தெரியுமா, இன்புட் வோல்டேஜ், அதை தான் அனலாக்னு சொல்லுவாங்க. புரியுதா? லோடு வேரி ஆகும் போது வோல்டேஜ் வேரி ஆகுதா, அந்த வோல்டேஜ் தான் இன்புட். அந்த வோல்டேஜை கரண்டா மாத்துறது பாத்தியா, அது பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். இது ரீசெட் சர்க்யூட். புரியுதா? டோட்டலா உனக்கு யூனிட்டை வந்து ரீசெட் பண்றதுக்கு உனக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகுதாங்கிறதுக்காக தான் இனிஷியலா அந்த பீப் சவுண்ட் கொடுத்துருக்கேன். சரியா? பாரு, இங்க வந்து இனிஷியலா லோடு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 224.